ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காரடியா நோன்பு இந்த வருடத்தில் எந்த நாள் வருது, அதோட விரத முறைகள், அப்புறமா மஞ்சள் சரடை எந்த நேரத்தில் கட்டணும், அப்போ நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், என்னென்ன பிரசாதம் வைக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி பிறக்கிற அந்த ரெண்டுமே இருக்கிற வேலையில் கொண்டாடுற விரதம் தான் இந்த காரடையா நோன்பு, இல்லைன்னா கௌரி விரதம்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, பெண்கள் கணவனோட நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் தான் கொண்டாடுறாங்க. சாவித்திரி அந்த நாளில் தான் யமனிடமிருந்து அவங்களோட கணவர் உயிரை மீட்டுட்டு வந்தனால தான் இந்த விரதத்தை அவங்க கடைபிடிச்சாங்க. அதனால தான் எல்லாருமே இந்த விரதத்தை கடைபிடிச்சி அவங்க கணவரோட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த விரதத்தை நம்ம இருக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி குளித்து சாமி ரூமில் விளக்கேற்றி வைத்து நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடணும். நமக்கு எந்த நேரம் நைவேத்தியெல்லாம் படைச்சி சாமி பூஜையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் இந்த விரதத்தை முடிக்கணும். முடியாதவங்க பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பால், தயிர்னு அந்த சம்மந்தப்பட்ட எதுவுமே விரதம் முடிக்கிற வரை நம்ம அன்றைக்கி எடுத்துக்கக்கூடாது. இந்த வருடம் காரடையா நோன்பு எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் பூஜை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். 2024 மார்ச் 14 தான் காரடையா நோன்பு வருது. வியாழக்கிழமை காலையில் 6:35 ஆரம்பித்து 12:46 மத்தியானம் முடியுது. சுமார் 6 மணி நேரம் 11 நிமிடங்கள் இருக்குது. இதில் மஞ்சள் கயிறு சரடு அது எப்போ கட்டுற முகூர்த்தம்னா 12:46 மத்தியானம் நம்ம கட்டிடணும். இந்த பூஜைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன தயார் பண்ணணும்னா, கார அடை, வெள்ளை அடைன்னு ரெண்டையும் தயார் பண்ணிக்கணும். தயார் பண்ணிவிட்டு வாழை இலையில் நுனி இலை எடுத்து அதில் தான் பிரசாதம் எல்லாத்தையும் வைக்கணும். நம்ம எடுத்த நுனி இலையில் நம்ம செஞ்ச கார அடையையும் உப்பு அடையையும் வச்சுட்டு உருகாத வெண்ணெயையும் வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கணும். தேங்காய் உடைக்கிறவங்க தேங்காயும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எத்தனை சுமங்கலி இருக்காங்களோ அத்தனை கயிறு எடுத்து அதில் ஒரு பூவை சுற்றிக்கணும். சுற்றி கெட்டி வச்சிடணும். இல்லை நம்ம காமாட்சி படத்துக்கு போட வேண்டியதற்காக, காமாட்சி, கௌரி நீங்கள் எதை வச்சு கும்பிட்றீங்களோ அந்த சாமிக்கு போடுறதுக்காக இன்னொரு கயிறும் எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுக்கணும். பூ கெட்டி இலையில் நம்ம அடை, வெண்ணெய் எல்லாம் வைக்கிற சமயத்தில் இந்த வரிகளை சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் நம்ம வைக்கணும். உருகாத வெண்ணெயும் மோரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்ங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே தான் அடை, வெண்ணெய், கயிறு எல்லாத்தையும் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தாலி கயிறு கெட்டுவோம்ல, சரடு கெட்டுற நேரம் 12:46. அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் நம்ம தாலி சரடை கெட்டணும். கணவர் இருந்தாங்கன்னா கணவர் கையால் கெட்டுங்க, இல்லைன்னா மூத்த சுமங்கலி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கையால் கெட்டிக்கலாம். யாருமே இல்லைன்னா நீங்களே கெட்டிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மஞ்சள் சரடை கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் போட்டுக்கலாம். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் கையில் நோன்பு கயிறு மாதிரி கெட்டிக்கலாம். இது எதுக்குன்னு, கணவரோட நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தான் வேண்டுவாங்க. கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. இப்போ காரடையெல்லாம் படித்து நோன்பு கயிறெல்லாம் கட்டி சாமி கும்பிட்டு முடிச்ச அப்புறம் பெண்கள் எல்லோரும் உட்காந்து அந்த கார அடையும் இனிப்பு அடையும் எடுத்து வெண்ணெயோடு வச்சு சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதம் இது. இதை எல்லாரும் இருந்து முழு பலனை அடையணும்னு, தீர்க்க சுமங்கலியாக வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.